தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். இயேசு கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நற்செய்தி பாகமானது மத்தேயு நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 5 முதல் 11 வரை உள்ள திருவாக்கியங்கள். குறிப்பாக 7வது வாக்கியம், இயேசு அவரிடம், நான் வந்து அவனை குணமாக்குவேன் என்றார். நாம் பார்க்கிறோம், நூற்றவர் தலைவரின் பையனை தெய்வம் குணப்படுத்துவது. அப்போ இயேசு வார்த்தை, நான் வந்து அவனை குணமாக்குகின்றேன். அன்பார்ந்தவர்களே, இந்த திருவருகை காலம் என்பது தெய்வம் இதோ நம்மை குணப்படுத்த வருகின்ற ஒரு நிமிடங்கள். நம்முடைய நோய்களிலிருந்தும், மன காயத்திலிருந்தும், மன வேதனைகளிலிருந்தும், மன புண்களிலிருந்தும் தெய்வம் நமக்கு விடுதலை தர வருகின்றார். அப்போ நான் வருகிறேன் என்று இறைவன் நம்ம சொல்கின்ற பொழுது நாம் அவரை வரவேற்க வேண்டும். எப்படி நான் அவரை வரவேற்க முடியும்? இந்த திருவருகை காலமானது என்னை ஆயத்தப்படுத்த வேண்டும். திருமுழுக்கு யோவான் எப்படி ஆயத்தப்படுத்தினாரோ அதே மாதிரி நாமும் ஆயத்தப்படுத்த வேண்டும். பிறர் அன்பை மையப்படுத்தி நாம் வாழ வேண்டும். நம்மிடத்தில் இருக்கின்ற வெறுப்பு வைராக்கியங்கள், நம்மிடத்தில் இருக்கிற பிடிவாத குணங்கள், நம்மிடத்தில் இருக்கிற அகங்கார சிந்தனைகள் இதெல்லாம் எடுத்து மாற்ற வேண்டும். தெய்வத்தை மட்டும் மையப்படுத்தி கொண்டு இறைவனை மட்டும் சார்ந்து வாழ்கின்ற ஒரு நிலைக்கு நாம் வர வேண்டும். அவ்வாறு நாம் வாழ்கிற சமயத்தில் அந்த எண்ணத்தோடு நாம் வாழ்கின்ற போது நிச்சயமாக தெய்வ அனுபவம் நமக்கு கிடைக்கும். அந்த கிறிஸ்து பிறப்பு என்பது நமக்கு கிடைத்த ஒரு அனுபவமாக நமக்கு அது மாறும். இல்லை என்றால் வெறுமனே ஒரு சடங்காக அது போய்விடும். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். ஆண்டவரே, நீர் வந்து குணப்படுத்துவீர் என்று சொல்லியிருக்கின்றதே, இதோ நாங்கள் அதன் வார்த்தை நம்புகின்றோம். நீர் வர வேண்டும். எங்கள் குடும்பத்தில், என்னுடைய வாழ்க்கையில் நீ வர வேண்டும். நீ வருவதற்காக நான் வழியை ஆயத்தப்படுத்துகின்றேன். என்னிடத்தில் இருக்கின்ற வெறுப்பு வைராக்கியங்கள் எடுத்து மாற்றி விடுகின்றேன். இடத்தில் கோப உணர்வுகள் எடுத்து மாற்றி விடுகின்றேன். எதெல்லாம் பாவ செயல்களாக இருக்கிறதோ அதெல்லாம் நான் எடுத்து மாட்டிடுகின்றேன். தீய பழக்கத்தில் நான் விட்டு விடுகின்றேன். ஆண்டவரே, உம்முடைய வருகைக்காக நான் காத்திருக்கின்றேன். வாரும் ஆண்டவரே. நல்ல ஒரு தெய்வீக அனுபவம் நான் பெறுவதற்கு நீரே எனக்கு துணை புரியும் ஆண்டவரே. அம்மா மாதாவே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். எல்லாம் வல்ல இறைவன் நம்ம ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.